வணக்கம், என் பேர் தாரணி. நான் அக்குபஞ்சர் அண்ட் எனர்ஜி ஹீலிங் தெரபிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் WSCலேருந்து கேரியர் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட்டுக்கோசரம் இந்த அக்குபஞ்சர் அண்ட் எனர்ஜி ஹீலிங் டெமோ வீடியோ எடுக்கிறேன். இவங்க என்னுடைய பேஷண்ட்டு. இவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நாடிகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இவங்களுக்கு இவங்களுக்கு நெருப்பும் இடமும் இதாக இருக்குது. நாடி தெரியல, அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இவங்களுக்கு அந்த நாடி வந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ அந்த நாடி தெரியுது. ஓகே, நன்றி. ஃபஸ்ட் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோம். அடுத்தது இப்போ எனர்ஜி ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். எனர்ஜி ஹீலிங்னா நம்மளுடைய பேஷண்ட்டோட பிராண உடலில் இருக்க சக்தி மையங்களில் இம்பேலன்ஸ் தான் நமக்கு நோய்களாக உடல் நோயாகவும் மனநோயாகவும் இருக்குது. அந்த சக்தி மையங்களை நம்ம சரி பண்ணக்குள்ள சில குறியீடுகள் மூலிமா நம்ம சரி பண்ணக்குள்ள உடல் நோயும் மனநோயும் சரியாகுது. இப்போ அது எப்படி நம்ம எனர்ஜி ஹீலிங் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய இதை கழிச்சு விட்றணும். பேஷண்ட்டோட பிராண உடலை ஃபஸ்ட்டு கழிச்சு விட்றணும். கழிச்சு விட்டுட்டு குறியீடுகள் போடுறோம். குறியீடுகள் 3 டைம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிராண அடுக்குகளை இழுத்து விடலாம். இங்கே மிஸ்டிக் ஃபயர் இருக்குது. இந்த மிஸ்டிக் ஃபயரில் எடுத்து விடலாம் பிராண கழிவுகளில். பிராண கழிவுகளில் எடுத்து விட்டோம். இதே மாதிரி 3 டைம் பண்ணணும். இது ஒரு செட்டு, இது மாதிரி 3 செட்டு பண்ணணும். 3 செட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பிராண கழிவு இவங்களுக்கு உண்டான பிராண கழிவுகளுக்கும் இவங்களுக்கு உண்டான தொடர்பு கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கட் பண்ணி சீல் பண்ணணும். சீல் பண்ணிவிட்டு இந்த பிராண கழிவுகள் இருக்கிற மிஸ்டிக் ஃபயரை நம்ம சில குறியீடுகள் மூலிமா அதை ஒன்றுமெல்லாம் பண்ணிடலாம். அது பண்ணதுக்கப்புறம் இப்போ பிராண கழிவுகள் எல்லாம் வெளியேறிடுச்சு. அடுத்தது இந்த பிராண உடலில் இருக்க நம்ம சக்தி மையங்களுக்கு நம்ம சக்தி ஊட்ட போகிறோம். சில குறியீடுகள் நம்ம போட போகிறோம். சில குறியீடுகள் போட்டு நம்ம அவங்களை எந்திரிச்சு உட்கார வச்சு அவங்க பிராணங்களுக்கு நம்ம சக்தி ஊட்டிடலாம். எந்திரிச்சுக்கோங்க. இப்போ அவங்க பிராண உடலில் இருக்க 7 சக்கரங்களுக்கு நம்ம சக்தி ஊட்ட போகிறோம். இந்த சக்தி பல மடங்கு பெறணும்னு ஒரு குறியீடு போடலாம். ஓகே, இவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. எந்திரிச்சு உட்கார வச்சு இவங்களுக்கு முன்னாடி கட் பண்ணி சீல் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சீல் பண்ணிட்டு முடிச்சிட்டோம். இந்த இடத்த அடுத்த பேஷண்ட் படுக்கிறதுக்கு தயார் பண்ணணும். இப்போ இந்த இடம் அடுத்த பேஷண்ட் படுக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. நன்றி.